இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக. ஆண்டவர் நம்ம அன்பு செலுத்தும்படி அதிகமாய் நமக்கு வலியுறுத்துகிறார். மற்றவரிடத்தில் அன்பு செலுத்தும்படி ஆண்டவரும் வேத வார்த்தைகளும் நமக்கு அந்த ஆலோசனையை கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதன் ஆஃபீஸுக்கு அலுவலகத்துக்கு போகிற வேளையில் ஒரு முதியவரை அவர் பார்ப்பது வழக்கம். அந்த முதியவர் குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை வாழ்ந்த மனுஷன். அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்க வைத்து ஆளாக்கி அந்த பிள்ளைகளை அந்த சொத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்டாங்க. திருமணம் முடிந்த உடனே அந்த மனிதன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே அந்த பகுதியில் வருகிறவர்கள் அவருக்கு உதவி செய்கிறது வழக்கம். இந்த ஆஃபீஸுக்கு போகிற எந்த மனிதனும் அந்த பெரியவருக்கு எதையாகிலும் ஒரு டீயோ ஒரு காஃபியோ அல்லது ஒரு இட்லி தோசையோ எதையாவது வாங்கி கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் அப்படி பார்க்கும் பொழுது அவர் மிகவும் அழுக்கடைந்த ஆடைகளை, சட்டையும் ஒரு வேட்டியும் அணிந்து கொண்டிருந்தாலும் இவன் யோசித்தாராம், இவருக்கு ஒரு நல்ல சட்டையை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்குமே, இவ்வளவு அழுக்காக ஒரு சட்டையை போட்டு கொண்டிருக்கிறார் இந்த பெரியவர் என்று சொல்லி. ஆனால் நம்ம இடத்துல பணம் இல்லை, மாத கடைசியில் இருக்கிறோம், ஒருவேளை சம்பளம் வந்த பிறகு வாங்கி கொடுக்கலாம், இவருக்கு எப்படியாகிலும் ஒரு நல்ல சட்டையை வாங்கி கொடுக்கணும் என்று அவன் நினச்சே. எவ்வளோ அன்பு பாருங்கள். யாரோ தெரியாத ஒரு முதியவருக்கு அந்த நினைவு, அந்த காரியம், ஆண்டவரே இந்த மனிதனுக்கு ஒரு சட்டையை வாங்கி கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க என்ற ஒரு ஜெபத்தோடு அன்றைக்கு அலுவலகத்துக்கு போனாராம். அலுவலகத்துக்கு போய் பணிகளை முடித்து மாலை வேளையில் வீட்டுக்கு திரும்புகிறார். வீட்டுக்கு திரும்பும்போது அந்த மனிதர் புதிய சட்டை, புதிய வேஷ்டியோட அமர்ந்திருக்கிறத பார்த்தோன்னே இவருக்கு ஒரே சந்தோஷம். யாரோ ஒரு மனிதர்கள், யாரோ ஒருத்தன் நம்ம ஜெபம் பண்ணோம், நம்ம ஆசைப்பட்டோம் இவருக்கு உதவி செய்யணும், இவருக்கு ஒரு நல்ல சட்டையை உடைய வாங்கி தரணும், இந்த அழுக்கோடு இருக்கிறாரே என்று நினைத்து அந்த ஜெபத்தை, அந்த பிரார்த்தனையை கர்த்தர் யாரிடத்துலையோ சொல்லி இவருக்கு இந்த காரியத்தை வாய்க்க செய்திருக்கிறாரே என்று சொல்லி மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆகவே உங்கள் அன்பு மாயமற்றதாக இருந்தால் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை. இந்த சம்பவத்திலிருந்து என்ன தெரிகிறது? உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஆசைகளை, உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவர் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னால் முடியாது, உங்களால் முடியாது, ஆனால் உதவி செய்ய விரும்புகிற நான் செய்கிறேன் அந்த காரியத்தை. நீ என்னிடத்தில் கேட்ட காரியம் அந்த மனிதனுக்கு நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் யாரையோ ஒரு மூலமாக உதவி செய்கிறார். ஆகவே நம்ம அன்பு செலுத்துவோம். நம்ம அன்பு மாயமற்றதாக இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நேசிப்போம். ஒவ்வொருவருக்கும் நம்ம நன்மை செய்வோம். இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்கிறாகவே இருந்தது போலவே மாயமற்ற அன்பினால் ஒவ்வொருவரும் நம்ம நேசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளில் மற்றவர்கள் மேலே மாயமற்ற அன்பு செலுத்த நீர் ஆண்டவர் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட அன்பு செலுத்தி உம்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, உம்மை நாமத்தை நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தை இந்த உலகத்தில் வீச எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தாங்க. உதவி செய்கிற எண்ணங்களே ஆண்டவரே அது வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களால் முடியலையே, உதவி செய்யவேன்னு நினைக்கிறோமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களே உதவிகளை கொண்டு வருகிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நன்மைகளை செய்ய ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நாங்கள் அன்பு கூற நாப்பா எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.